Dear friends, very good morning. Again, I come back to this video. என்னோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இல்லை வாட்டர் வந்து கொட்டிகிட்டு இருக்கோம்ல அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் அதோட ஸ்பீடை வச்சு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம டேப்பில் சொட்டிகிட்டே இருக்கும், இல்லாட்டி ஏதாவது பைப்பில் வந்து சொட்டிகிட்டே இருக்கும். அதை வந்து த வாட்டர் இஸ் ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். த நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கடலில் வந்து அலை மோதிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதுவே இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் வாட்டர் வந்து அந்த அலை மோதிக்கிட்டே இருக்குல்ல அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஆர் கிராஷிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் தண்ணி நல்லா வேகமாக வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கு அப்படின்னா, இல்லை ஒரு ரிவரில் ஓடி வந்துட்டுருக்கு தண்ணி அப்படின்னா வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் நம்மளோட அந்த வெல் வாட்டர்லேருந்து மோட்ரு போடுவோம்ல, நம்மளோட வயல் பாய்ச்சறதுக்காக தண்ணி அந்த மோட்ரு போடும்போது தண்ணி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அந்த பைப்பில் மோட்ரு ஆன் பண்ணோடனே அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். அந்த மாதிரி தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னா வாட்டர் இஸ் கஷிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டுடே வி ஹவ் சீன் தீஸ் 4 சென்டென்சஸ். என்ன அப்படின்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னா வாட்டர் இஸ் கஷிங், தண்ணி வந்து சொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா வாட்டர் இஸ் ட்ரிப்பிங், தண்ணி வந்து இந்த கடல் அலையில் வந்து தண்ணி வந்து மோதிக்கிட்டே இருக்குது அப்படின்னா waves are crashing, water is flowing. தண்ணி வந்து வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு அப்படின்னா water is flowing சொல்லுவோம். Okay, I hope you find my video is useful. Thank you so much for watching my video. Until that, I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.